காலை வணக்கம். சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி. அதில் சிலப்பதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு தான் இந்த சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் காவேரி படுகையில் கோவலனும் மாதவியும் இரவில் அந்த சந்திரனை அந்த சித்ரா பௌர்ணமியை ரசித்து கொண்டு இருக்கும்போது மணிமேகலை அந்த நிலவை பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டதுனால கோவலனுக்கு மணிமேகலை மேலே கோவம் மணிமேகலை விட்டு பிரிஞ்சு கண்ணகி கிட்ட திரும்புகிறார். இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பகிர்ந்து போகிற தீர்ப்பு AR 2024 சுப்ரீம் கோர்ட் 1186. AR 2024 சுப்ரீம் கோர்ட் 1186 சிவ் ஜாத்தியா வர்சஸ் கியான்சந்த் மாலிக். இதில் என்னென்னா இவங்க அந்த எல்ஜிபிடி டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்டில் சம் மிஸ்டேக் ஆகிடுது. அவர் உடனே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டுடுறார். இந்த அஃபென்சஸ் 420, 406, 467, 468, 472, 120B எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் செக்ஷன் 13 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. அது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, முதல்ல 3 சாட்சிகளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா 202 போலீஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஃபார்வேர்ட் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரிப்போர்ட்டு வரலன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவரே சம்மன்ஸ் விட்டுறாரு. ஸோ அது தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த கேஸில். இதே சிவ் ஜாட்டியாவாசி கியான்சந்த் மாலிக், நீங்கள் போலீஸ் என்கொயரி வேணும்னு முடிவு பண்ணி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணீங்க. அந்த என்கொயரி ரிப்போர்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக வர்றதுக்கு முன்னாடியே இஷ்யூன்ஸ் ஆஃப் சம்மன்ஸு ப்ராசஸ் எடுத்தது தப்பு. அந்த ஒரு கிரவுண்டில் குவாஷ் பண்ணிடுறாரு. உயர்நீதிமன்றம் குவாஷ் ப்ரொசீஜர் டிஸ்மிஸ் பண்ணி அந்த உத்தரவை ரத்து பண்ணி உச்சநீதிமன்றம். இன்னொன்று, இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் சிவில் இன் நேச்சரு, இது கிரிமினலே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு ப்ரொசீஜர் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. காலை வணக்கம். நன்றி.